இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு பட்ட மாணவ மாணவிகள் எக்ஸாம் எழுதினாங்க. என்ட்ரன்ஸ் 828 போஸ்டிங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி செகண்ட் லெவலில் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எக்ஸாம் ரூம் போனாங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சென்டென்ஸை மாற்றி அனுப்பிச்சு விட்டு நடுவில் வந்து எக்ஸாமினேஷன் கேன்சலுங்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய மாவட்டத்திலிருந்து கிளம்பி வரும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி ட்ரெயினில் ஏறி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம சென்னையில் வந்து ஹோட்டலில் எங்கே தங்கணும்னு தெரியாமல் தெருவுலையும் பீச்சிலையும் படுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேர் எக்ஸாம் எழுதினாங்க. முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை அமைச்சருக்கு தெரியுமா? அப்போ இன்னைக்கு இருக்க ஒரு அரசு வேலை வாய்ப்பை கூட, ஒரு என்ட்ரன்ஸை கூட, ஒரு எக்ஸாம் எழுத வைக்க முடியாத ஒரு நிர்வாக திறனற்ற அரசு தான் இந்த திமுக அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எக்ஸாம் எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கணும். அதை நாங்கள் வந்து வலியுறுத்துறோம். 30 லட்சம் பேர் பதிவு பண்ணவர்களுக்கும் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரன்னு சொன்ன வாக்குறுதிக்கும் வரக்கூடிய சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் தாக்கல் செய்யணும். அதில் எத்தனை லட்சம் பேருக்கு வந்து திமுக இது வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கு? இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க, இந்த பிரைவேட்டாக வேலைவாய்ப்பு முகாம் நடத்திட்டு நாங்கள் வந்து இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருன்னு சொன்னது, இதெல்லாம் ஒரு பொய் கணக்கு. அதாவது 12 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழக வரலாற்றிலேயே ஒரு நிர்வாக திறனற்ற, ஃபினான்ஸை பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் இந்த முதலமைச்சர் தான், மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள்.